உங்கள் பாதத்தில் இட்டு அடியால் சேவிக்கிறான் ஐயனே. பாதத்தை பணிந்தேன். எப்படி சுவாமி நீங்க ஆசீர்வாதம் செய்றீங்க? இன்னும் யார் என்றால் இன்னும் மாதே சஷ்மி அவர்கள் சொல்ல 10 ரூபாயும் இன்னும் ஐயாவாகிய வீராசாமி பள்ளியம் அவர்கள் அவள் பேரில் கொடுக்கப்படுறது தரணிவேல் அவர்கள் குடிக்கின்ற குணமுள்ளவர் குணத்தால் உயர்ந்தவர்களா. அது போல குழந்தை உள்ளமா இருந்தாலும் வாரி வழங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அன்பளிப்பு சென்று முகம் போனால் தங்கமுகமாக இருந்து சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில் மரியாதைக்குரிய ஐயாவாகப்பட்ட முத்துசாமி அவர்கள் மாண்டு மடிந்து இந்த லோகம் விட்டு ஒன்னுலகம் சென்றபடியினால் அவருடைய பெயர் கீர்த்தியாக 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு இங்க எப்படி நீடூடி காலம் வாழ்ந்தாரோ அது போல சொர்க்கலோகத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கலைக்குள்ளின் துறாவாக பிரார்த்தனைக்கின்றோம்.
பாதத்தை சேவித்தேன், ஆசீர்வாதம் செய்தீர்கள். பாதத்தை பண்ணினபடியால் சத்தியலோகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு தீர்க்காய்ச்சி விட்டு பெருவாழ்வு வாழ்க. அதிகாலை எழுந்தவுடன் என்னுடைய அன்றாட பணிகளை முடித்த பிறகு தங்களுடைய பாதங்களை சேவிப்பதும் அதற்கு நீங்கள் ஆசீர்வாதம் அளிப்பதும் வழக்கமான அளிக்கக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் இன்று மட்டும் என்னுடைய மனதிலே ஒரே சிறு சந்தேகம். அப்படியா? ஆமா. என்ன மன்னா என அழைத்தாதாரே அதனால அது சீக்கிரமா என்ன வர சொல்லிருக்கீங்களா? என்ன விஷயம், என்ன காரணங்க? சத்தியலோகத்திலே பெருமாள் அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து அதற்காக வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் யானை போல் அடைய குதிரை போல் ஓட்டம் கட்டு காத்து கருப்பு கண்டு பிள்ளை சுனியாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று சபரிமலை ஐயப்பன் சென்னை எப்படி வளர்ந்ததோ அது போல வளர வேண்டும் என்று கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்தனைக்கின்றோம். ஆசீர்வாதித்தேன். அது சீக்கிரமா நான் வர சொன்னீங்களே, என்ன காரணம், என்ன விஷயம்? அதாவது மாதத்தில் ஒரு முறை தேவலோகத்திற்கு சென்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவலோகத்திலே தேவ ஆலோசனைகள் செய்வது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது இன்று நேற்று தினத்தில் அந்த தேவேந்திரனாகப்பட்டவர் நமக்கோ தேவலோகத்தில் நாளை தேவர் சபை கூடுகிறது. அனைத்து சுருள் 33 கோடி தேவர்கள், எண்ணாயிரம் ரிஷிமார்கள், மாமுனிகள், மாமேதைகள், இன்னும் பூலோகத்திலே தவம் செய்யும் மகா ரிஷிகள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வந்து தேவலோகத்திலே அவர்களுடைய குறையை கூறி அந்த குறையை நிவர்த்தி செய்து செல்லுமாறு தேவேந்திரன் அழைப்பு விடுத்திருக்கிறார். உண்மைதான். அதனால நாம் இப்பொழுது தேவலோகம் உடனடியாக புறப்பட்டு சென்று தேவரெல்லாம் வருவார்கள் அல்லவா? அதனால அனைத்து தேவர்களையும் சந்தித்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று பிறகு நமக்கு என்ன குறை நாம் இருவரும் கூறிவிட்டு பிறகு வருவோம். தெய்வத்தை நம்ம தேடி செல்ல வேண்டுமா? உடனே போகலாம். நண்பராகிய சிலம்பரசன் அவர்கள் தன் சொத்திலிருந்து 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கார்கள். இந்த மண்ணுலோகம் விட்டு விண்ணுலோகம் சென்று சாலோக சாரூப சாமி என்று சொல்லக்கூடிய
4ஆம் பதவி சொர்க்க பதவி அடைந்த சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அவருடைய பெயர் கீர்த்தியாக நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு அவர்களும் அவருடைய குடும்பத்தினாரும் நோய் நொடிகள் அணுகாமல் இருக்க அந்த யாரு மேச்சேரி பத்திரகாளியம்மன் சன்னதி எப்படி நாளுக்கு நாள் பேரும் புகழும் கீர்த்தியை பெற்று அந்த அம்மன் வரி என்ற பக்தர்களுக்கெல்லாம் வரல் வரிக்கின்றாலும் அதுபோல அவருடைய குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நோய் நொடி அணுகாம மேச்சேரி அம்மன் பத்திரகாளி இருக்குமாறு நம்மளே பிரார்த்தனைக்கின்றோம். நன்றி வணக்கம். தொடர்ந்து போகலாம். இப்படியாக பிரம்மதேவனும் சரஸ்வதியும் சேர்ந்து கொண்டு தேவர் சபை கூடுகிறது என்பதற்காக தெய்வலோகம் தேடி செல்ல அதே நேரத்திலே திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் சபை தருவார். அவர் வந்தால் மற்ற விஷயம் அவரால்